ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டே. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரில, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறையா வந்துட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான். அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டரை நம்பினா பண்ணுங்கிறதா என்னோட நம்பிக்கை. இன்றைக்கி நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்றைக்கு டவுனாக இருந்தாலும், என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்கன்னு. ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்றைக்கி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.